மீட்பு என்றால் என்ன என்ற கேள்விதான் இன்று பார்க்க இருக்கிறோம். ஏன் பார்க்கிறோன்னா, ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம். என்னவென்றால், கத்தோலிக்கர்களில் அநேகருக்கு இதற்கான பதில் தெரிவதில்லை. ஏனென்றால், தமிழகத்தில் மறைக்கல்வி 2 விதமாக பிரிந்து விட்டது. ஒன்று கற்பனை மறைக்கல்வி, மற்றொன்று சிசிசி என்ற ஆங்கில புத்தகத்தில், அதாவது கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி என்று அதிகாரப்பூர்வமாக நமக்கு கொடுத்திருக்கும் ஒரு மறைக்கல்வி. அந்த மறைக்கல்வி பயின்றவர்கள் தமிழகத்தில் ஏறக்குறைய யாருமே இல்லை என்று சொல்லலாம். அவரெல்லாம் கற்பனை மறைக்கல்வியை படித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது என்ன கற்பனை மறைக்கல்வி என்றால்? சொந்த கருத்து. யாருடைய சொந்த கருத்து? மார்ட்டின் லூத்தருடைய சொந்த கருத்து. மார்ட்டின் லூத்தர் என்ன சொந்த கருத்து சொன்னார் என்றால், பாவம் செய்தால் தண்டனை, புண்ணியம், அதாவது இயேசுவை விசுவசித்தால் மோட்சம். அவர் என்ன சொன்னார் என்றால், திருச்சபை தேவையில்லை, மீட்புக்கு திருச்சபை தேவையில்லை, நான் இயேசுவை நம்புறேன், எனக்கு மீட்பு கிடைக்க போகுது, நடுப்புறதுக்கு குரங்கு அப்பந்துங்கிற வேலை இந்த திருச்சபை வருகிறது என்று கேட்டு அனைவரையும் வெளியேற வைத்தார். எல்லாருக்கும் தெரிந்ததுதான். 95 தீசிஸ் என்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை குட்டன்பர்க் ஆலயத்தில் ஆணி அடித்து மக்களுக்கு தெரியப்படுத்தினார் என்று வரலாறில் படித்திருப்பீர்கள். அந்த குறைபாடுகள் 95 எடுத்து படிச்சீங்கன்னா 95மே இந்த ஒரு கற்பனை மறைக்கல்வியை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டது. அதாவது திருச்சபை அப்படி பாவம் செஞ்சிச்சு, இன்னொன்று என்னன்னா, காசு கொடுத்து மீட்பு வாங்க முடியுமா, பாவம் எப்படி காசு கொடுத்தா மன்னிக்கப்படும், இப்படிலாம் 1008 கேள்வி அதில் கேட்பேன். படிக்கையில் அப்படியே கரெக்டாக இருக்கிற மாதிரியே தோன்றும். எப்பன்னா, உண்மையிலேயே மீட்பு என்றால் என்ன என்பதை அறியாத நிலையில் நாம் அதை வாசித்து பார்த்தால், ஆமாம் அவர் சொல்றது சரிதானே என்று தோன்றும். ஆனால் எத்தனை முறை சொன்னாலும், மீட்பு என்றால் என்ன என்று சொன்னாலும் அநேகருக்கு இன்னும் புரிவதில்லை. நம் ப்ரோக்ராம் பார்க்கிற அநேகருக்கு புரிவதில்லை. அதில் நிறைய மேற்கோள்லாம் காட்டினோம்னு நம்ம நேரம் பத்தாது. முதல்ல நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சிசிசி 2847 என்ன சொல்கிறது என்றால், நல்லதை கடவுள் மனிதனிடத்தில் திணிக்க விரும்பவில்லை, மாறாக மனிதனின் விருப்பப்படி விட்டுவிடுகிறார். இந்த கருத்து 2847 சீராக் 15:14-17 வாசித்தால் நமக்கு இது புரிகிறது. இந்த நல்லவை என்றால் என்ன? கடவுளின் உறவை பாருங்க. சிசிசி 1 வாசித்து காட்டுகிறேன். அப்பதான் நம்ம அதை வச்சு டிஸ்கஸ் பண்ண முடியும். அதுல சிசிசி 1 எங்க இருக்கிறது என்று பார்த்தால், ப்ரோலாக் அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது. இதுதான் யாரும் படிப்பதில்லை. அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு வச்சுங்களா. இன்ட்ரோடக்ஷன் நம்மில் அநேகர் அதை படிப்பதில்லை. ஏன் படிப்பதில்லை என்றால், சிறு வயதில் மறைக்கல்வி என்று ஒன்று படிக்கிறோம் அல்லவா, அதனால் எனக்கு தான் மறைக்கல்வி தெரியுமே, எதுக்கு நான் அதை படிக்கணும். அதனால் நான் நேரா பார்ட் 1 செக்ஷன் 1 அதில் ப்ரொஃபஷன் ஆஃப் ஃபெய்த், அதில் ஐ பிலீவ் ஆர் வி பிலீவ் அப்படிங்கிற தலைப்பில் முதல் அதிகாரம் இருக்கிறது. நேரம் அந்த முதல் அதிகாரத்துக்கு போவாங்க. அது எங்க இருக்கிறது என்றால் 26வது சிசிசியில் இருக்கிறது. அது என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம் தான் சொல்லுவேன், பயந்துறீங்க. We begin our profession of faith by saying I believe or we believe. Before expounding the church's faith as confessed in the creed, celebrated in the liturgy, and lived in the observance of God's commandments and in prayer, we must first ask what to believe means. அதான் நான் சொல்லுவேன். அதுல அழகா சொல்லியிருக்கு. முதல்ல நாம் எதை நம்ப வேண்டும் அது சொல்லியிருப்பாங்க. Faith is man's response to God, who reveals himself and gives himself to man, at the same time bringing man a super abundant light as he searches for the ultimate meaning of his life. இப்போது இதெல்லாம் எப்படி போகுதுன்னா, ஹை சவுண்டிங் லாங்குவேஜ், அதாவது சாதாரண சிம்பிள் வசனமாக எழுதவில்லை. ஏன் எழுதலைன்னா, அது இவ்வளவு தூரம் இதாக எழுதிய ஒரு பெரிய வார்த்தைகள் போட்டு எழுதிய இந்த நூல் 625 பக்கம் கொண்ட நூலாக இருக்கிறது.
இது சாதாரண ஆங்கிலத்தில் அதை சாதாரண ஆங்கில வசனத்தில் வாக்கியத்தில் எழுத வந்தால் அது ஆழத்தை தாண்டிவிடும். அதனால இதை சுருக்கி இந்த வசனமா 2-3 எழுத வேண்டியது ஒரே வசனமா எழுதியிருக்காங்க. அதனால இதுல நமக்கு நிறுத்தி பொருள் எடுக்கிறதுக்கு பொறுமை இருப்பதில்லை. அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம இந்த ஒரு இடத்தை மட்டும் பார்த்துக் கொள்வோம். இப்ப we believe அப்படின்னு சொல்றோம், அதாவது விசுவாச அறிக்கை என்று சொல்கிறோம் அல்லவா. அதுல நம்புகிறேன் என்று சொல்லும் பொழுது நாம் எதை நம்புகிறோம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு சொல்ல வேண்டும். அப்ப அதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்பிக்கை என்பது faith is man's response to God. நம்பிக்கை என்பது என்னன்னு சொல்றாங்க, நாம் கடவுளிடத்தில் பதில் அளிக்கும் ஒரு விதம்தான் நம்பிக்கை. நம்பி ரெஸ்பான்ஸ் செய்ய வேண்டும், அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அல்லவா. அது என்ன நம்பிக்கை, என்னத்தை நான் நம்ப வேண்டும் என்பதுதான் CCC1 இருக்கிறது. நான் CCC1 வாசிக்கிறேன். God, infinitely perfect and blessed in himself, in a plan of sheer goodness, freely created man to make him sharer in his own blessed life. பாருங்க, கடவுள் அவருக்கு அதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. எது செய்யணும்னு நம்ம எல்லாம் படைக்க வேண்டும் என்ற தேவை கடவுளுக்கு இல்லை. இருந்தாலும் அவர் ஒரு திட்டமிடுகிறார். இன் a plan of sheer goodness அப்படின்னா ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ஒரு திட்டமிடுகிறார். அந்த திட்டம் என்னவென்றால், freely created man to make him a sharer in his own blessed life. தனக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது கடவுளுக்கு. blessed lifeனா ஒரு தெய்வீக வாழ்வு இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த வாழ்வை நம்மோடு நமக்கு பங்கிட்டு கொடுக்க ஒரு திட்டமிடுகிறார். அப்படின்னு என்ன, அதெல்லாம் 460 CCC 460 பார்க்கிறோம். அகஸ்தினார், அக்குந்தோமையெல்லாம் சொல்றத. அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த தெய்வீக வாழ்வு இருக்கிறது அல்லவா, அது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கடவுள் நிலை, நம்மெல்லாம் கடவுள் நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் கடவுள் மனிதனை படைக்கிறார். For this reason, at every time, in every place. இந்த ஒரே காரணத்துக்காக தான் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் God draws close to man. கடவுள் மனிதன் அருகில் பேச முற்படுகிறார். அவர் உங்களை கெஞ்சல, ஐயா சாமி என்ன கும்பிடு, நான் தான் உண்மையான கடவுள், இதெல்லாம் சொல்லவே இல்லை. இதெல்லாம் நம்மளா கற்பனையில ஏற்றி விட்ட விஷயம். என்னுடைய இயேசுதான் உண்மையான கடவுள். அதெல்லாம் நம்ம கத்தோலிக்க இதே போதனே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, உண்மையா பொய்யா அது பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு கடவுளுடைய இந்த உறவு வேண்டுமா வேண்டாமா, இதான் பிரச்சனை. இந்த உண்மை பொய்யெல்லாம் மற்ற சபைகள் மற்ற மதங்கள்ல இருந்து வந்ததுக்கு நாம் புரியாம வாதாடி திசை திருப்பப்பட்டு போய்விட்டோம். அடுத்து என்ன செய்யறாருன்னா, இதுக்காக கடவுள் நம்ம அருகில் வருகிறார் அல்லவா, அது என்ன செய்கிறார், he calls man to seek him. மனிதனை அழைத்து என்னை தேடுங்கள் என்று சொல்கிறார். அதான் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இப்படிலாம் நம்ம படிச்சிருக்கிறோம் பைபிள்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஏன்னா பாட்டு பாடியிருக்கிறார். அது கேட்பது உலக தேவையில்ல, கடவுளின் உறவு. அதான் சொல்றார், he calls men to seek himனா அவரை தேடும் பொழுது இந்த உண்மை நமக்கு தெரிய வரணும். to know him அப்படின்னாலும் என்ன செய்கிறார், கடவுள் என்ன செய்கிறார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.